கருப்பசாமி மாடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். இதில் டைவர்ஸ் பண்ணிடலாமா? இல்லை, வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணித்தே அவள் வந்து வெளியில் விலகுவாளா அப்படிங்கிறது தெரியணும்ப்பா. அப்படி தாண்டமான. அதனால் கருப்பசாமி நம்ம டைவர்ஸ் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்பை கருப்பை உருவாக்கி கொடுத்து நீ கேட்டது போலயே அவளோட சேர்ந்து வாழ்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை. ஆனால் இப்போதைக்கு என்ன பண்ணணும், கேஸுலேருந்து வாபஸ் வாங்குற மாதிரி நாசுக்காக வாழ்கிற மாதிரி நீ அதுக்குண்டான வாய்ப்பு மட்டும்தான் ஸ்டெப் எடுத்து நான் மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். அதனால் வர ஆடி அமாவாசை வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். ஆவணி புரட்டாசி அடுத்த ஐப்பசி வரும்போது, சரியா? இப்போ இது ஐப்பசியா, அடுத்த ஐப்பசி வரும்போது, இப்போ எவ்வளோ வருஷமாக போராடிட்டுருக்க, அடுத்த ஐப்பசி வரும்போது இந்த பிரச்சனையிலேருந்து முடிஞ்சு நமக்கு இது சரி வராது அப்படின்னு வெளியில் வந்துடலாம். அதனால் நமக்கு வாரிசு இருக்கான்ல, அவனும் நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு எங்கள் அண்ணுக்கு தென்படலமான. அதனால் இப்போ இருந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிதே வரணும். நீ போய் எல்லாமே அங்கே பண்ணி அதுக்கப்புறம் கருப்பசாமி எனக்கு அங்கேருந்து வெளியில் வர வச்சு கொடு அப்படின்னா அது முடியாதுராமான. அதனால் என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதுக்குள்ளே எனக்கு முடிவு சொல்லிடணும். ஓடு. உப்பு இருந்து என்ன பண்ணலாம் நீ சொல்லு, நான் நாளையிலேருந்து அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்துட்றேன். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது கரெக்டான வழிக்கு நமக்கு வந்து சாதகமாக நடக்க மாட்டேது, அப்படி தானே? அதைத்தான் சொல்கிறேன். அதனால் இப்போ வந்து எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தான் தீர்ப்பு சொல்கிறேன். அடுத்த ஐப்பசிக்கும் போது இந்த பிரச்சனைலேருந்து முழுசு வெளியில் வந்துடலாம். பொண்டாட்டியும் கூட இருக்க மாட்டேன், பையனும் கூட இருக்க மாட்டேன். அது உனக்கு சம்மதமா? எனக்கு பயம் வேணும் அப்படிங்கிறது அது சரி வராது. இன்னும் கொஞ்சம் பெருசாகி அவனாக திருந்தி அப்போ வேணும்னு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இதை காட்டிட்டே உனக்கு பிளாக்மெயில் பண்ணி இப்போ பிரச்சனை ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு என் சகோதரனை நானும் வழக்காடி பார்த்தோம். இப்போ அதை தான் சொன்னேன், ஒன்று இப்படி இருக்கணும், நான் கஷ்டத்தை சேர்ந்தாவது வாழ்ந்து கஷ்டத்தை அனுபவித்து நான் இருந்துக்கிறேன், இல்லை அப்படின்னா அதிலேருந்து வெளியில் வந்துடுறேன். ரெண்டே முடிவு, டக்குன்னு சொல்லு. பையன் இப்போதைக்கு வரமாட்டான்டாமான. நீ எதிர்பார்க்கறது அவனை நினச்சிட்டு அவனை வச்சுட்டு இப்போ பிளாக்மெயில் ஓடிட்டுருக்குது. யாருக்கு பணம் கட்டிட்டு இருக்கிற, கப்பம் கட்டிகிட்டு இருக்க, அதை தான் இப்போ சொல்கிறேன். சம்பாதிக்கிறவனா அவளுக்கு தான் நீ கப்பம் கட்டணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? உப்பு அதுதான், உன்னோட வீடு வேணும், உனக்கு உன்னோட வீடு வேணும்ல, உன்னோட வீடு வாங்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி அவளாக எனக்கு வேணான்ட்டு பையனையும் கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருஷம் கழித்து மறுபடியும் எனக்கு அப்பம் வேணும்னு அவன் வந்தால் நீ அதுக்கப்புறம் வேணும்னு பண்ணுறது பண்ணாது உன்னோட விருப்பம். பிரச்சனை வரக்கூடாது, அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ரெண்டுமே ஆகாது. கிட்டவா கரெக்டாக அவையோட கான்டாக்ட் வச்சுக்காம எதுவாக இருந்தாலும் மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. அடுத்த ஐப்பசி வருங்கும்போது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆடி அமாவாசை முடியறதுக்குள்ளே இது பிரச்சனை வந்துடும். பிரச்சனையை வெளியில் நாங்கள் எடுத்து அதுக்கு உண்டான ரிலீஸ் பண்ணி கொடுத்து எனக்கு யாருமே ஒட்டு வேண்டாம் வர வேண்டாம், உன்னோட இடம் வந்துடும். சரியா? அதுக்கு முன்னாடி என்னை கேட்காம எந்த கேஸும் நீ போடவும் கூடாது. உனக்கு தேவை அதிலேருந்து வெளியில் வரணும். இதை பாங்கா வச்சுக்க. எனக்கு அமாவாசை எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நேரம் என்னை வந்து பாரு. சரியா? அதுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்குவேன். எந்த பிரச்சனை நடந்தாலும் போய் நான் சேர்ந்து வாழ்கிறேன், இதை மட்டும்தான் நீ சொல்லணும், வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கூடயே வரப்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு பவானி வச்சுப்பா. பவானி, நான் வந்து ஹோட்டல் கடை வச்சுருக்கிறேன்ப்பா. யாராமான ஹோட்டல் கடை வச்சுருக்கிறது? உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இன்னும் முன்னாடி வா. நான் உனக்கு வேணுங்கிறத நான் கருப்பி உனக்கு பண்ணி கொடுத்தேன் இல்லையடாமான, பண்ணி கொடுத்தேன்ல. அதே போல் கருப்பசாமி உனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதனால் உனக்கு வியாபாரத்தையும் நல்லபடியாக கொடுத்து உடல்நிலையிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வரணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கிட்டு வா. திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் காலில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பசாமி கொடுத்து நீ கேட்டது போலயே உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நீ கேட்ட வரத்தை கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவோம் போ. சரியா? இதை மட்டும் நாளாக அறுத்து போட்டுரு, உன்னோட இருப்பிடத்தில் கடையில் அறுத்து போட்டுரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்டதை நான் செஞ்சு கொடுத்துறேன் போ. கருப்பசாமி மடி இடுவாய் வச்சுப்பா. இடுவாய், உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில்
இப்போ மகளுக்கு ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் முதல்ல இப்போ கோவந்தே வருது, அப்படி தானே? அதனால் நான் கொடுக்குற கனியை, அதனால தான் சொன்னேன், இப்போ 5 நாளைக்கு ஒரு டைம் வந்து என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போ. இன்னும் ஒரு 11 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லை, அந்த கோபத்தையும் குறைச்சி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சா போதும்ல. போய் காலைல விழுந்துட்டோம். நடக்காமல் இருந்தவரை நடையோட்டி கொடுத்தோம்ல, அதே போல் உனக்கு கோபமும் தனியை வச்சிருவோம். அதே மாதிரி நமக்கு சொத்து பிரச்சனையில் ஒரு பக்கம் போய் பார்க்கும்போது, சொத்தில் ஒரு சில வேலைப்பாடுகளெல்லாம் பண்ணியிருக்கிறானா அப்படின்னா ஒரு சில வேலைகளெல்லாம் பண்ணியிருக்கான். அதனால் நமக்கு வந்து சிக்கலெல்லாம் உருவாகும். அதைத்தான் சொல்கிறேனே, நேற்றுக்கு வரைக்கும் பண்ணினது உண்மைதான், நீ சந்தேகப்பட்டது. அதனால் நான் கருப்பசாமி அதையெல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, நமக்கு வர வேண்டியது உனக்கு வர வச்சு கொடுத்து, நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதும்ல. பண்ணினது யாரு? உன் ரத்தத்தில் கலந்தது தான். புதுசாக ஒரு ஆள் முளைச்செல்லாம் வரல. இப்போ எனக்கே வேண்டான்னு நீ கொடுத்துட்டு வந்துடணும். விட்டுறலாமா? நமக்கு உனக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நீ கையெழுத்து போட்டு கொடுத்துறியா? அவனோட எண்ணம் அதுதான், நான் சொல்லலை. அவனோட எண்ணம் நீ கேட்டில்ல. அதனால் எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைப்பா, எனக்கு சொத்தும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அப்படின்னு நீ கொடுத்துட்டு வந்துடுறியா? அப்போ அதுதான் பிரச்சனை. அதனால் உனக்கு எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு யார் என்ன பண்ண என்ன, உனக்கு உன் சொத்து வரணும். உன் குழந்தைகளுக்கு உனக்கு எந்த இடைஞ்சல் வரக்கூடாது, அவ்வளோதானே? கருப்பசாமி நான் கூட இருக்கேன், கிட்டவா. நான் தான் சொல்லிட்டேன், அவன் கண்ணிலேயே தண்ணி, உன் கண்ணில் தண்ணி வந்தாலும் கவலை இல்லையான்னு ஒரு நாள் கேட்டேன். அதுக்கு நீ கரெக்டான பதில் சொல்லலை. இன்றைக்கி நீ சொல்லு, யார் பண்ணியிருந்தாலும் அவனுக்கே திரும்பி போகிற மாதிரி பண்ணிடுவோம். நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், யார் பண்ணினாலும் அவனுக்கே திரும்பி போயிடும். அவனுக்கே திரும்பி போயிடணுங்க, என்னை கேட்காம போயிடக்கூடாது. சரிதான், இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி ஒரே ₹1 காயின் எடுத்து உள்ள முடிஞ்சு வச்சிரு. உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் ₹1 காயினை முடிஞ்சு இதோட சேர்த்து வச்சிரு. எனக்கு தெரியாது கருப்பசாமி, இன்னைக்கே உனக்கு படி கட்டிட்டேன், இன்னையிலிருந்து இடம் சொத்து உன்னோடது, நான் உன் பிள்ளை, எனக்கு வர வேண்டியதை சீக்கிரம் வாங்கி கொடுத்துரு. என்னோட திருவிழா வர்றதுக்குள்ளே அது பிரச்சனை உருவாக்கி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதுங்களா? எனக்கு பால் கூட வந்து நீ எடுத்துடணும் ஆடி அம்மாவாசைக்கு. இந்தா இதை கொண்டுட்டு போய் மகளுக்கு 5 நாளைக்கு ஒரு டைம், நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, அமாவாசை பௌர்ணமி வந்தாலும் சரி, பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஒரு 11 மாத காலத்துக்கு மட்டும் தவறாமல் வந்தீங்கன்னா முழுசாக அவளோட பிரச்சனையை தீர்த்து நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. 2 நாளைக்கு நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் நான் பிள்ளைக்கு தலை மேலே கல்யாணத்தை வச்சுட்டேன். அதனால் கருப்பசாமி கையில் ஒரு பைசா கூட இல்லை. அதனால் கல்யாணத்துக்கு ஏற்படுத்தி விட்டதே நான் தானே. பத்திரத்தை வந்து ஒரு பக்கம் ஜிக்க வச்சுருந்தாலும் நான் கருப்பசாமி உனக்கு வந்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் நாளையிலேருந்தே கொடுக்கண்டாமானே, சரியா? அதனால் ஒரு கதவை சாத்தினாலும் இன்னொரு கதவை நான் ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்கேன். அதனால் உதவிக்கு இன்னொருத்த வருவேன். நான் ஆரம்பமே சொன்னேன், நமக்கு கூட யாருன்னே தெரியாமல் இருந்தோம், ஆனால் இப்போ தெரிஞ்சிட்டில்ல. அதே போல் பேர் அவி பேரையும் நம்ம காப்பாற்றணும்ல. அதனால் பூர்வீகம் இன்னமாகாமல் உனக்கு கேஸ் பிரச்சனையும் ஜெயிச்சு கொடுத்து, அதே போல் உனக்கு வியாபாரமும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, எல்லாரும் போல் கருப்பசாமி நம்மளும் கடனை கட்டி பத்திரத்தை திருப்பி வந்துடுவோமா, கட்டாயம் வர வச்சிடறேன், போய் காலையில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 ஆண்டுக்கு 3 வருட காலத்துக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கணும். அப்படின்னா வேணுங்கிற அந்தந்த மாதத்துக்கு தேவையான வருமானத்தை கொடுத்துருவேன். யார் கைட்டவும் கை கட்டி நிற்கிற அளவுக்கு உண்ணி விட்டுற மாட்டேன். அதனால் கல்யாணத்தை வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு மாதத்துக்கு என்ன தேவையோ வருமானத்தை கொடுத்துட்றேன். மிச்சம் வைக்கணும் அப்படின்னு ஒரு 3 வருஷம் ஆயிடணும். எல்லாரும் போல நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு வெளிப்படையாக நான் பேசணும் அப்படின்னா ஒரு 3 வருஷம் ஆயிடும். தெளிவாக தெரிஞ்சுக்க. அதே போல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி நாளையிலேருந்து உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கொடுத்து, போகிற பக்கம் வர்ற பக்கம் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ வியாபாரமாக இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கருப்பசாமி நான் தொட நிற்கிறேன், சரியா? மாதிரி யாரையும் நம்பி கொடுத்துடாம யாருக்கு எப்படி செய்யணும்னு நான் உனக்கு வழிகாட்டுறேன். அந்த முறையில் போ. நீ கேட்டதை போல நான் கருப்பசாமி உனக்கு அள்ளி கொடுத்துறேன். கல்யாணம் முடிய வரைக்கும் எதுவுமே வேண்டான்னு வேணாம்.
அதுக்கப்புறம் நானாக சொல்கிறேன். சரியா? அதனால் முதலில் இப்போதைக்கு உள்ளே நுழைஞ்சதில் இப்போ அதில் கட் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கட் ஆகும். அதனால் இப்போதைக்கு அந்த பழக்க வழக்கம் தான் இந்த பழக்க வழக்கத்துலேயும் ஓடிட்டு இருக்குது. அப்படி தானே? அப்போ அதில் ஒதுங்கினேன் அப்படின்னா இதுலேயும் ஒன்றும் வேணான்றியா. அதனால் இப்போதைக்கு நீ சொந்த காலில் ஒரு 11 மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சி கொடுப்பேன். அது வரைக்கும் நீ அவன் கூட போ. அதுக்கப்புறம் நாசுக்காக வெளியில் வந்துடலாம். அதுக்கும் வழி காட்டுவேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் எனக்கு கேஸ் பிரச்சனை சீக்கிரம் தீர்த்து கொடுத்துரு அப்படின்னு நீ பாங்கா வச்சுக்க. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. போகிற பக்கம் வியாபாரம் நல்லபடியாக பழிக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் வை. நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு இல்லைங்க உனக்கு கொடுத்துட்டு போகிறப்போ தாராளமாக போய் எடுத்துகிட்டு வாமாண்ணே. நான் கருப்பை கூடவே வரப்போ வெயிட் பண்ணி பார்த்து. கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை அப்படியே உடுமலைப்பேட்டை குறி 1 பெதப்பம்பட்டி நத்தியா வருவானா? யார் மனை பெதப்பம்பட்டி? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. பொருளாதாரமே சுத்தமாக முடங்கி போயிடுச்சு. கொஞ்சம் இல்லையா? அதனால் கருப்பசாமி புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா? அதனால் கருப்பசாமி அந்த தொழில் தொடங்கலாண்டாமானே. ஆளுகளுக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சிடலாம். அதே மாதிரி மாடு கன்றுகளுக்கு கை கொடுக்குமா? இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பழி கொடுக்கும். இப்போ 3 மாதத்துக்கு கொஞ்சம் சரியில்லை, கொடுத்துட்டு மாற்றிடு. தொழிலும் மாற்றிடலாம், மாடு கன்று வச்சுருக்கலாம்டாமாண்ணே. ரெண்டுமே வச்சுருக்கலாம். உனக்கு ரெண்டுலேயுமே உனக்கு உத்தரவு இருக்குது. உனக்கு எதில் வேணாலும் பண்ணலாம். வண்டி எடுக்கணும். சரி போய் காலில் விழுந்துட்டு வா, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் கருப்பசாமி நீ ஆட்டோவும் எடுக்கலாம், ஆளுகளும் உனக்கு செட் ஆகும். ஆனால் போதிய வருமானம் எங்கேருந்து வரும் அப்படின்னா மாடு தான் கை கொடுக்கும். சரியா? அதனால் அதை விட வேணாம். அதனால் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கிறத மாற்றிட்டு அடுத்த தை 7ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் வாங்கு. நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அதுலேயும் வருமானம் வந்துடும், இதுலேயும் வருமானம் வந்துடும். அதனால் இது ஒன்று மட்டும் பார்ப்போம் அப்படின்னா அது சரி வராது. அதனால் அதுவும் இருக்கட்டும். அதனால் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நம்மளும் நிம்மதியாக வாழணும். அப்படி தானே? தை 7ஆம் தேதிக்கு மேலே அப்படியே படிப்படியாக உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவாமானே. வண்டியா? சரிப்பா, கார்த்திகை 2ஆம் தேதிக்கு மேலே எடுறாமானே. ஜோதிக்குள்ளே எடுத்துடணும். சரியா? கார்த்திகை 2க்கு மேலே எடுத்துடலாம். ஆளுகளை பற்றி நீ கவலையப்பட வேணாம். நீ வண்டி எடு. ஃபஸ்ட்டு ஒரு 30 நாளைக்கு ஒரு தடுமாட்டமாக இருக்கும். அதுதான் சொல்லிட்டேன், தை 7க்கு மேலே நல்லாவே இருக்கும் நீ எந்த இடத்துக்கு போனாலும். ஆனால் கை கொடுக்கறது நமக்கு அது தெரியுமே. பொருளாதாரம் முடங்கி போச்சு. நான் முதலே சொல்லிட்டேன், நான் வருமானத்துக்கு 2 தொழிலுக்கு பண்ணித்தரேன். இதை 4 அறுத்து போட்டு நீ இருக்கிற இடத்துல கிட்டவா 4 அறுத்து போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து மாடு கண்ணுகளுக்கு நல்லபடியாக கரை சேர்த்து கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு சக்கரை பொங்கல் நீங்கள் வைக்கணும். சரியா? எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா வர ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமையிலிருந்து நீ எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி ஆயிடும். கூடவே வரப்போ எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் கெட்டிச்செவி ஒரு வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் நோய் நொடியோடு இருக்கிறோம். அதனால் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து அதே போல் குடும்பத்தில் ஏதோ யாரோ ஒருத்தர் பின்னாடி நிற்கிற மாதிரியும் கொஞ்சம் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அப்படித்தானே? அப்படியெல்லாம் தொந்தரவு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்குது. அந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து குடும்பத்தில் உள்ள சிக்கலையும் தீர்த்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. இன்றைக்கே இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டிடுறம்போ. நான் இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டிட்டேன். சரியா? உனக்கு அந்த பின்னாடி தொடர்றதெல்லாம் ஒரு 63 நாளைக்கு தான் அப்படி தொந்தரவே இருந்தாலும் இருக்குங்க. அதனால் நாளையிலேருந்து அந்த தொந்தரவு படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு கனியில் ஒரு மாலை, அதே போல் ரோஜாப்பூல் ஒரு மாலை கிட்டவா. சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு தீர்த்தம் எப்படி குடிப்பேன்? தீர்த்தம் எப்படி குடிப்பேன்? தீர்த்தம் எப்படி குடிப்பேன்? இந்த இதை பொடி குடி.
இன்னையோட பிடிச்சி நிப்பாட்டிடுவோம். ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி நலவாசப்படியில் கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து இன்னையிலேருந்து கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டு நலவாசப்படியில் அதை கட்டிடணும். இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன், இன்றைக்கே பிடிச்சி நிப்பாட்டிட்டேன், இன்றைக்கி நைட்டே உனக்கு பின்னாடி தொடர்றதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அதே போல் எண்ணி 3 மாதம் முடியும் போது முழுசாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கருப்பன் கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா, கோபி எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி, எப்படியாவது கணவனை வந்து திருத்தி கொடுத்து நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு கருப்பை காப்பாற்றி கொடுத்துரு. அதை கீழே வச்சுட்டு வா. கணவனை சொன்னபடி கேட்க வைக்கணும், அப்படி தானே? 4 காசு சம்பாதிக்கிறது நம்மக்கிட்ட கொடுக்கணும். அதே போல் குடும்பத்தை அக்கறையாக கவனிக்கணும். அதனால் தாயின் தகப்பன் பேச்சை கேட்டுட்டு எல்லா வேலையும் நடக்குது. அதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து யாரோட பேச்சு கேட்குறான் கேட்கல, அது 3வது விஷயம். உனக்கு 4 காசு சம்பாரித்து கொடுக்கணும், குடும்பத்தை அக்கறையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி கெட்ட சாவுகாசங்கள் ஒரு சிலதெல்லாம் இருக்குது, அதை வெளியேற்றணும். கட்டாயம் வெளியேற்றிடுறேன், போய் காலில் விழுந்துட்டு வா. அதனால் கருப்பசாமி என்னையை பற்றி இன்னும் அவனுக்கு வந்து முழுசாக தெரியல, சரியா? அதனால் ஏரி குறவழிலேயே சங்கில் மிதிச்சிருப்பேன். இருந்தாலும் கருப்பசாமி அப்படியே தான் ஒன்றுனா பார்க்குறது நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு விட்டுருவோம் நாளைக்கு விட்டுருவோன்னு பார்த்தேன். அதனால் கருப்பசாமி அடுத்த ஒரு 30 நாளைக்கு பொறுமையாக இருக்கு, சரியா? கார்த்திகை 15ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி அவனுக்கு ஒரு சின்ன சிக்கல் ஒன்று உருவாக்கி பிரச்சனையை கொடுத்தா மட்டும்தான் திருந்தி ஒடியாந்துருவேன். அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி அமைச்சா போதும்ல. அவனுக்கு ஒரு சிக்கல், வீட்டில் குடும்பத்தில் ஒரு சிக்கல் உருவாகுது, உருவாச்சுன்னா நீ போய் உதவி பண்ணுவியா? மேலோட்டமாக பண்ணணும், ஒன்றும் தெரியாத மாதிரி. நீ எப்பவும் போல் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கணும், அவனை சப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த டைம் மட்டும் அவனை திருத்த வரைக்கும். திருத்தினதுக்கப்புறம் கருப்பசாமி உன் குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் கருப்பை காப்பாற்றி எல்லாரும் போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ வீட்டுக்கு வருவானா வரமாட்டானா? இந்த நான் கொடுக்குற கனியை சாப்பிட்ற சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு, எல்லாரும் சாப்பிடணும். அதுக்கு இடம் வாங்கிறதுக்கு, வருமானத்துக்கு, அதே மாதிரி இல்லீகலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸ்லேயும் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கும் அத்தனைக்கும் கருப்பை நான் கூட இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அது கொடுக்க கொடுக்க அவனுக்கு வருமானத்தை பார்க்க பார்க்க கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்துருச்சு. அதனால் முழுசாக அவனை ஏறி மிதிச்சா மட்டும்தான் சொன்னடி கேட்பேன். அதை நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி உனக்கு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்கு மகள, தாராளமாக வாங்கலாம். அதனால் கருப்பசாமியை வந்து வாங்கிறது யார் பேரில் வாங்கணும்? ஒன்று அவன் பேரில் வாங்கணும், இல்லாட்டி 2 பேர்த்து பேரில் எழுத சொல்லு. உன் பேர்லேயும் அவன் பேர்லேயும் இதை மட்டும் எழுத சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணுற, 5 நாளைக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை இதை மட்டும் வாங்கிட்டு வா. நான் கருப்பசாமி திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு அவன் நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். இதை போய் புழிஞ்சு விட்டுறணும். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி எலக்ட்ரிக்கல் கடை சம்மந்தப்பட்ட தொழில் யாருப்பா? நீ தானே பண்ணுற, போய் காலைல வந்துட்டோம். சரி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு வந்து சிக்கல் சீக்கிரமாகவே படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். அதனால் இந்த ஐப்பசி 30 முடியட்டும், கார்த்திகை 2ஆம் தேதியிலிருந்து ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஆர்டர் உனக்கு வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். எதுவும் விரயமாகாது. கருப்பை விரயமாகாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே போல் உனக்கு நல்லபடியாக வாரிசும் உனக்கு உருவாக்கி, அதே மாதிரி வாரிசு உருவாகிறதுக்குள்ளேயே உனக்கு புதுசு ஆர்டர். கடனை கட்டணும், நீ கேட்டது போலயே அடுத்த 8 மாத காலத்தில் கடனை 0 பண்ணிடலாம். உனக்கு ஆர்டரை பிடிச்சி சம்பாரித்து கட்டிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலையில் வந்துட்டோம். அதனால் வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு கடை வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுறேன். வர்றதுக்குள்ளே உனக்கு நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன், சரியா? 3/4 ரிலீஸ் ஆகிடலாம். இப்போ கொஞ்சம் 1/4 ரிலீஸ் ஆகிருக்கும், அப்படி தானே? இன்னும் 3/4 ரெடி பண்ணி விட்டுறேன். நான் முழுசு நீ சம்பாரிச்சு தான் கட்டணுமே தவிர உன்னை விற்று கட்டுற மாதிரி நான் உனக்கு உருவாக்க மாட்டேன். அப்படி அமைச்சா போதுமா? கருப்பம் கூட வரப்போம். இந்தா இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். வெயிட் பண்ணி பார்த்துக்கோ. எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் திருவண்ணாமலை வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ நம்ம வெறும் வீடாக உட்காந்துட்ருக்கோம்.
அப்படி தானே? அதனால் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தும் இப்போ ஜீரோவாய் வந்து உட்காந்துருக்கோம். அப்படின்னா உடம்பு நடையும் உனக்கு சுத்தம் இல்லை, ஒன்றும் சரி வர மாட்டேது. அதனால் பெற்றதும் சரியில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், நீ சொல்லு. அதனால் பெற்றதும் சரியில்லை அப்படிங்கிறதுனால கருப்பசாமி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும். அதே மாதிரி இருக்கிற சிக்கல் தீரணும், கடனும் தீர்த்து வைக்கணும். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக கருப்பை வாழ வைக்கணும். போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குடாமான, அந்த சிக்கலெல்லாம் கருப்பசாமி உனக்கு அடுத்த 63 நாளில் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன். சரியா? 2 மாதம் 3 நாளில் உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல காலமே பிறக்கும். அதுக்கப்புறம் உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி கடனையும் உனக்கு கட்டி, உனக்கு பொருளாதாரம் தானே பிரச்சனை. உனக்கு இப்போ நான் தரேன் காசு, இதை பாங்கா வச்சுக்க. இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் கடனையும் கட்டி நல்லபடியாக உடல்நிலையும் சுத்தம் பண்ணி கொடுத்து, பசங்களையும் அவனை திருத்தி நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. கிட்டவா ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் 4ஆக கட் பண்ணி போட்டுறணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும், யாரும் கைப்படாமல் எடுத்து முடிஞ்சு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நாளையிலேருந்து உனக்கு காசுக்கு கொடுமை வராது. சரியா? கடனையும் கட்டிடலாம். 2 மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். நீ அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வரும்போது எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் நாமக்கல் போயிடுச்சுப்பா. நாமக்கல் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான, குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்மளுக்கு உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது, மனசும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்படியே இல்லையா? குடும்பத்தில் சிக்கல் மேலே சிக்கல் வந்துட்டு இருக்குது. அதனால் இப்போ இந்த சிக்கலுக்கு உண்டான வழி என்ன பண்ணுறது? என் குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தாண்டமானே போக முடியுது. அதனால் நீ என்ன பண்ணுற, உடம்பும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன், கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்துறேன். ஆனால் நான் கொடுக்குற கனியை அறுத்து புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொளிச்சு விட்டுரு. தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னை பார். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். சரியா? நீ கேட்டது போலயே உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து, எல்லாரும் போல் நம்மளும் நிம்மதியாக கடைசி காலத்தில் இருக்கணும். உங்கள் எதானே நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு, வர வேண்டியதும் உனக்கு வர வச்சு கொடுத்தா போதும்ல. நான் அதைத்தான் சொன்னேன், நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் என் குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போக முடியுது. கிட்டவா. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அறுத்து சுத்தம் பண்ணி வீட்டை தொளிச்சு விட்டுட்டு வந்துடும். இதையே அறுத்து தொளிச்சு விட்டுரு. இதை கொண்டு அறுத்து தொளிச்சு விட்டுட்டு இதையே எனக்கு தாயின் தகப்பனா கருப்பசாமி தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. நான் அப்போவே உள்ளே வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. உனக்கு திங்கக்கிழமை முடிஞ்சு புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுக்குறேன். சரியா? அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் முடிகிறதுக்குள்ளே உடம்பு தொந்தரவே உனக்கு வராது. அப்படி இருந்தால் போதும்ல. அதனால் இருக்கிற இடமெல்லாம் பிரச்சனை இல்லைடாமானே. அதனால் வந்த இடமும் பிரச்சனை இல்லை, இருக்கிற இடமும் பிரச்சனை இல்லை. அப்படி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? கருப்பம் ஓடே வரப்போம். ஞாயிற்றுக்கிழமை என்ன பாரு. கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் இப்போ என் மகனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் கரெக்டான வழிக்கு அவன் படிப்புன்னு சொல்லித்தரல, கரெக்டான வழிக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. அப்படி தாண்டாமானே. அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டான். அதனால் புதுசாக இன்னொரு பக்கம் பார்த்து வச்சுருக்கான். அதனால் அது சரியாக வருமா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அது சரியாக வருண்டாமானே. அதனால் நான் கொடுத்துருந்த கனியை கரெக்டாக கொடுத்துருந்தா இந்நேரம் ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கலாம். அதனால் அதுவும் கரெக்டாக போய் சேரல. சரிங்களா? அதனால் நான் கருப்பசாமி அவனை உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி வீட்டு வேலையிலையும் தடங்கள் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு தண்ணியிலையும் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா? அதனால் தண்ணி மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து, எதிரிகள் வேறு அதிகமாகி போயிட்டான், பங்காளி விட்டான். அந்த பங்காளியில் பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து, எல்லாரும் போல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அது சைட்டு விற்றுடலாம் தான். 6 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டதோடய படிப்படி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். அந்த சைட்டு 2 விற்றதோடு நிற்கிது. மறுபடியும் கேட்குறதோட சரி வர்றதில்லை. உனக்கு சீக்கிரமாக விற்று கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்னை பார்த்துட்டு போ. இந்த இடமா இங்கே வா. இதை மட்டும் அந்த சைட்டில் அறுத்து போட்டு 4 அறுத்து போட்டு. அப்படியா? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அம்மாளும் மகனும் வந்தது யாரு? உடல்நலை சரியில்லையா? உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் உடல்நலை
இன்னும் ஒரு வாரம் தான், ஒரு வாரத்தில் முழுசாக சரியாயிடும். அதை பற்றி பயப்பட வேணாம். மகனுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும். கட்டாயம் அதையும் உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி நிரந்தரமான தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இந்தா இடமெல்லாம் பிரச்சனை இல்லைம்மால, வீடுலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் பிரச்சனை வேறு. புதுசாக ரோட்டிலேருந்து வந்த உரம்பரை தான், அந்த உரம்பரையை வெளியேற்றிட்டா போதும், அது உனக்கு பிரச்சனை இல்லாமல் சரியாயிடும். சரியா? அதனால் நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிட்றேன். நீ கேட்டது போல் நிரந்தரமான உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அப்படி அவன்தே வரணும். நான் கனி கொடுத்து விட்றேன், கொடுத்துரு. ஆனால் அவன்தே வரணும், கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்தா 4 ரோடு வச்சுப்பான். 4 ரோடு கொடியம்பாளைய 4 ரோடா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு வந்தேன்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் நல்லபடியாக மகளுக்கு திருமணத்துக்கு நல்ல வரணும், தொலாவி கருப்பை முடிக்கணும், அப்படி தானே? நம்ம சின்னதாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம், அதில் வந்து ஆளும் கரெக்டாக வர மாட்டேங்குது, ஆர்டரும் கரெக்டாக வரல. அதனால் உனக்கு ஆளும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து ஆர்டரும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் வந்து நம்ம ஊரை விட்டு ஊர் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கோம். அப்படி இருக்கிற இடத்துல பேர் நல்ல பேர் வாங்கணும், கெட்ட பேர் இல்லாமல் நல்ல பிள்ளையாக நாளைக்கு கட்டி கொடுத்து விடணும். அதுக்கெல்லாம் கருப்பசாமி உனக்கு வழி அமைச்சு கொடுத்து, தாயின் தகப்பனா கருப்பை நான் கூட இருந்தால் போதுமில்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரி, அதனால் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனை நான் கூட இருந்து 2 பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் சின்ன பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக, யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும். நீ தான் பார்த்துக்கணும், நீ போய் சொல்லவே வேணாம், பார்த்துட்டு மட்டும் இரு. மற்றதெல்லாம் நான் கருப்பசாமி எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து பாதுகாப்புக்கு நான் இருக்கேன், நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இதை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடணும், ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிடணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து பிள்ளைகளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி உனக்கு தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதும்ல. நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்டாமான. அதை நான் அமைச்சு கொடுத்துறேன் போ. உனக்கு நாளையிலேருந்து நீ எதை எடுத்தாலும் உனக்கு வெற்றி தான். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் 2 வாரத்துக்கு வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் தான் சொல்லிட்டேன், நாளையிலேருந்து உனக்கு வெற்றி தான். அதனால் நீ வாக்கில் இறங்கி நீ செய். தொழில் செய்கிற கம்பெனி என்னோடது, நீ வந்து எனக்கிட்ட வேலைக்கு இருக்க. உனக்கு ஆளுகளும் ஆர்டரும் பிடிச்சி கொடுக்கறது என் பொறுப்பு. நீ வேலை செய், மிச்சமாகிறத நீ வச்சுக்க அப்படின்னு உனக்கு ஒப்படைச்சிருக்கேன். அதனால் நான் அங்கே தான் இருப்பேன், நீ தைரியமாக போ, நான் கூட வரப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ பழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? பழனி வரிசுப்பா. பழனி கண்ணுக்கு மட்டும்தான் காட்டுது, கண்ணுக்கு மட்டும்தான் காட்டுது, காதுக்கு மட்டும்தான் கேட்குது, அதை விட செயல்பாட்டுக்கு ஒன்றையும் காணும் இல்லை. அதனால் கருப்பசாமி சரி எதுதே அப்படின்னா வருமானத்தையாவது பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பெருசாக எதுவும். அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து கஷ்டத்தை நீக்கி கொடுக்கறதுக்கு ஒரு முடிவும் பண்ணியாச்சு. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். சரியா? இந்த மாதம் முடியட்டும், அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே உனக்கு தேடி வந்துடும் மகளை. அதே மாதிரி திருமணம் முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம கஷ்டம் கொஞ்சம் தீரணும்னு இருக்குது. அதனால் கருப்பசாமி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அதைத்தான் நான் சொன்னேன், கண்ணுக்கு மட்டும்தான் காட்டுது, அப்படி தானே? அதனால் கண்ணுக்கு காட்டுறதை கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். சரியா? சரியான வழிக்கு வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை மகளை. என் மகன் வந்து டாக்டராக இருக்கிறா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையன் வேணும், அதனால் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு மாதம் கடன் வாங்குறது தான் பாக்கி இல்லை. அதனால தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். உன் கடனை நாளையிலேருந்து உனக்கு படிப்படி நான் கட்டி கொடுத்து அடுத்த மாதத்துலேருந்து கடன் வாங்குறதுக்கு இல்லாமல் இருந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே வரப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அப்படியா? சரி, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி மட்டும் குழி, வெயிட் பண்ணி கேட்டுப்போம். கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டாமான. அதனால புதுசாக தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் தடை இல்லாமல் நீ ஆரம்பிக்கலாம். சரியா? 1. 2வது பழைய பிரச்சனைகள் எல்லாம் புதுசாக இப்போ கடங்காரன் எல்லாம் வந்து தடை தூக்குறேன், நமக்கு வர வேண்டியது வந்தாலும் கூட சரியாயிடும், அப்படித்தானே? அதனால் தை 13ஆம் தேதி வரைக்கும் மன உளைச்சல் கட்டாயம் வரும்.
தை 13க்கு மேலே நமக்கு தொழில் இருந்தாலும் சரி, வர வேண்டியதாக இருந்தாலும் சரி, படிப்படியாக உனக்கு வர வச்சு கொடுத்து எல்லாரும் போல நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஊறுகாய் என்ன பண்ணுவேன், ஊறுகாய் எப்படி யூஸ் பண்ணுவேன், தேவைப்படுறப்ப அப்படி தானே, அந்த மட்டும் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா புரியலையா? இப்போ புரிஞ்சுதில்ல? உன் டவுட்டுக்கு கேள்விக்கு பதில் வந்துருச்சுல, வந்துருச்சா இல்லையா? அதனால் இப்போ ஊறுகாய் இல்லாமையும் சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுனால ஊறுகாய் மாதிரி இதுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது. இதை மட்டும் பண்ணி நீ பணத்தை வசூல் பண்ணிடலாம். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு பகுதி வசூல் ஆயிடும். அதே போல் நீ அதை பற்றிலாம் பயப்படவே வேண்டாம். கருப்பை நான் கூட இருக்கேன். அதே மாதிரி வாங்கின இடத்துல இருந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் அதே இடத்துல நம்ம போய் குடியிருக்கிறோம். எந்த இடைஞ்சல் வராது, நீ அதை மறந்துடு. சரியா? பிள்ளைகளையும் சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக படிக்க வச்சு சொன்னபடி கேட்க வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன்டாமானே. அதனால் தை 13ஆம் தேதி வரைக்கும் தேவையில்லாமல் யாருக்கிட்ட வாக்குவாதம் மட்டும் பண்ணிக்க வேணாம். மற்ற கருப்பை நான் கூட இருக்கிறப்போ. சரியா? கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி, அதனால் எல்லா பக்கமும் போய் முட்டுக்கட்டையை போட்டு கட்டி வச்சாச்சுராமானே. அதனால் இன்னொரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் ஒரு 35 நாள் முடியறதுக்குள்ள உன்னோட தயவு மறுபடியும் தேவைப்படும். சரியா? அவன் போய் சிக்கலை கொஞ்சம் மாட்டணும். அப்போ நீ தான் போய் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் புத்தி தெளிஞ்சிடும். தெளிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கருப்பசாமி ஒன்று சேர்த்தி வச்சு நல்லபடியாக கருப்பை வாழ வச்சா போதும்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். போய் காலையில் விட்டுருவோம். அதனால் புத்தியை தெளிய வச்சிடலாம். நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நான் கருப்பை இப்போ எப்படி எல்லா பக்கம் நீ கேட்டதோ லாக் பண்ணியிருக்கிறோமோ அதே போல் நமக்கு வந்து செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவன் உணரணும். நான் கருப்பை உணர வச்சா போதும்ல. உணர வச்சு ஒன்றா சேர்த்து வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன்பா. இதே ஊரில் நீ என்ன ஆசைப்பட்டது போலயே உனக்கு இங்கேயே வீடு பார்க்குறேன், இங்கேயே குடியிருக்கணும், நீயும் கூட வா அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது செஞ்சு அப்படின்னா டோட்டலாக மாற்றி இருந்து நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துரு. அதை நீ குடிச்சுக்க. இதை நீ தொழில் செய்கிற இடத்துல அறுத்து போட்டுரு. நாளாக அறுத்து போட்டுரு. தொழில் நீ போய் செய். நாளையிலேருந்து நீ தொழில் செய்யலாம். நல்ல வருமானத்தை கொடுக்குறேன். இறந்து இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதும்ல. உடனே வரும். தாராளமாக பார்க்கலான்டாமா. தாராளமாக பார்க்கலாம். அதெல்லாம் எதுவும் வராது. முதலீடு போடுறதுல மட்டும் உனக்கு கவனமாக கண்ணுக்கு காட்டுவேன். போடலாமான்னு உனக்கு காட்டும் போது உனக்கு சரின்னு தோன்ற மாதிரி நான் உனக்கு அமைப்பேன். சரின்னா நீ போட்டுடலாம். நான் அமைச்சு தரேன். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எம்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். யார்? எம்ராய்டிங் தொழில். எம்ராய்டிங் தொழில் பண்ணுறோம். அப்படிதாப்பா? அதனால் கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து ஆடுற ஆளுகளும் வருமானத்தையும் கொடுத்து வர வேண்டியதையும் உனக்கு வர வச்சு சிக்கலை தீர்க்கறதுக்கு வந்து வர மார்கழி 13ஆம் தேதிக்கு மேலே உனக்கு அப்படியே படிப்படியாக நகர ஆரம்பிச்சிடும். சரியா? அதே போல் இன்னொரு வாய்ப்பு அடுத்த 3.25 வருஷத்துக்குள்ளே நம்ம செட்டில் ஆகிற அளவுக்கு இன்னொரு வாய்ப்பு கண்ணுக்கு காட்டுறேன். அதில் நீ செட்டில் ஆகிருப்ப. இந்த ஒரு டைம் தான் ஒரு வாய்ப்பு. சரியா? 2 வாய்ப்பு இருந்துச்சு. அந்த 2மே நடந்து போச்சு. கண்ணுக்கெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நம்பி போயிடுச்சு. அதனால் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு நான் கருப்பை கொடுக்குறேன். எண்ணி 3.25 வருஷம் வர்ற மார்கழி மாதம் 13க்கு மேலே அந்த 3.25 வருஷத்துக்குள்ளே நீ செட்டில் ஆகிட்ட அப்படின்னா இன்னொரு தலைமுறைக்கு சேர்ந்து கருப்பை கொடுத்துருவேன். அதனால் நீ கருப்பசாமி உனக்கு கூட இருந்து ஆளுகளையும் அமைச்சு நீ கேட்டது போல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு படித்த படிப்புக்கு வேலையும் கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்சு வேலையும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மாதத்தில் 2 டைம் எனக்கு மாலை பாட்டில் கொண்டு வந்துடணும். நீ கேட்டதை விட உன்னை நான் செட்டில் பண்ணி கொடுத்துறேன். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நான் கேட்குறத என்னோட ஆளுக்கு நீ செஞ்சிடணும். உப்பை நீ செய்ய வேண்டாம். நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நான் கண்ணுக்கு காட்டுவேன். அப்போ நான் காட்டும்போது நீ செஞ்சிடணும். நான் கூடவே வரோம். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ பாங்காக வச்சுக்க. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி மறுபடியும் சேவூர் வச்சுப்பா. சேவூர் இது வந்து மனக்கவலை தான். உடம்பு பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் இல்லை மகள. உனக்கு மனக்கவலை தான். இருந்தாலும் உனக்கு நல்லபடியாக தூங்கணும். தூக்கம் வர மாட்டேங்குது அதானே? அதனால் உனக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். நாளையிலேருந்து உனக்கு நல்லாவே தூக்கம் வந்துடும். அதெல்லாம் பயப்பட வேணாம். அதே மாதிரி இந்த ஆண்டு 2025 முடியட்டும்.
25 முடியறதுக்குள்ளேயே அவனே முடிச்சதுக்கப்புறம் சொல்லிடுவேன் 2026 பிறக்கும்போது சரி நீ பாரு அப்படின்னு அங்கேருந்து தகவல் வரும். அப்போ பார்க்கலாம்ல, அப்போ தாராளமாக உனக்கு வந்து அமைச்சு கொடுத்துறேன். அதுலேருந்து ஒரு 4 மாதம் எடுத்துக்க. நீ கேட்டதை விட நல்லபடியாக திருமணத்தை பண்ணி வச்சு என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டில கிட்டவா. நான் உனக்கு நல்ல ஆளாக நான் அமைச்சு கொடுக்குறேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இதை வந்து மகனுக்கு 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் வாடகைக்கு வர இடத்துல அறுத்து வச்சிரு. மகனுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும். 2 கனி வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு நல்லா தூக்கம் வரணும்னு கேட்டீங்கள, அதுக்கு கருப்பசாமி மறுபடி வஞ்சி வளையம் போயிடுச்சுப்பா. வஞ்சி வளையம் எனக்கு பாட்டில் ஊற்றுப்பா. ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி வந்து பற்றி அவளோட ஆலயத்துக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் சிக்கல் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா நிறைய இருக்குது. கூட இருக்கான் பாரு, பிரச்சனையாக வந்தேன். அதனால் கருப்பசாமி அவனுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்து அவங்க 2 பேருமே பிரச்சனையிலேருந்து வேணாம் நீ உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் நான் அமைச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு புத்தியை தெளிய வச்சு நம்ம பக்கம் வர வச்சா போதும்ல, போய் காலைல விட்டுவான். அதே போல் கருப்பசாமி புத்தியை தெளிய வச்சு உனக்கு நான் வரவழைச்சி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளுக்கு வந்து செஞ்சது தப்புத்தா அப்படின்னு அவளே வந்து சொன்னால் போதும்ல, நான் கருப்பசாமி சொல்ல வச்சுறேன். அதுக்கு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போடாமானே. ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் இதை வந்து புளிஞ்சு குடிச்சிரு அப்படின்றியா. அடுத்த வியாழக்கிழமைக்கு சொல்கிறது சரியா. அது எவ்வளோ நாளுங்கிறது அடுத்த வியாழக்கிழமை நான் உனக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதை நீ உள்ளுக்கு சாப்பிட்ரு. அதை உன்னோட வண்டியில் வச்சுக்க. வியாபாரமும் பஞ்சம் இல்லாமல் கொடுத்துறேன். அதே மாதிரி குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன். குடிச்சிடலாம் கூடயே வரப்போ. அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி பவானி போயிடுச்சுப்பா. பவானி நான் வந்து டிரைவர் ஓனராக இருந்தவன் இப்போ டிரைவர் ஆகிட்டேன். அப்படி தாண்டாமானே. ஓனராக இருந்தால் இப்போ டிரைவர். அதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி ஒரு குழப்பத்தோடவே இருக்குது. அதனால் குழப்பத்தோடு நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வாகனமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா, போய் காலைல விழுந்துட்டோம். அதனால் 3.25 வருஷம் ஒரு 4 வருஷம் வச்சுக்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வாகனத்தில் ஒன்று அடிபட்டு இருக்கணுமே. என்ன அடிபட்டுச்சு? வேற இன்னொன்றும் இருக்குடாமானே. அதனாலதே ஒரு சிக்கல் உருவானதே உனக்கு சரியா. அதனால் அதையும் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதிலிருந்தே உனக்கு படிப்படியாக சிக்கலெல்லாம் உருவாச்சு. அதனால் வருமானத்துக்கும் கருமை குறைவாச்சு. அதனால் வந்து எதுலேயுமே ஒரு வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்படித்தானே. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து ஒரு நிரந்தரமான தொழில் ஒரு 6 மாதம் உனக்கு டிரைவர் தொழில் அமைச்சு தரேன். 6 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். நமக்கு மறுபடியும் ஓனர் ஆகிறதுக்கு யோகம் இருக்குடாமானே. வண்டியை வச்சு நம்மளும் 4 காசு சம்பாரித்து கடனை கட்டுற அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதும்ல, போய் காலைல வந்துட்டு வா மறுபடியும். அதனால் அடுத்த வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட உனக்கு நிரந்தரமான உனக்கு தொழில் நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கிட்டவா 6 மாதம் ஒருத்தங்கிட்ட போ. 6 மாதத்துக்குள்ளே உனக்கு உதவிக்கு ஒரு ஆளை நான் அனுப்புவேன். அதை வச்சு நீ மேடேறி மேடையில் வந்துடலாம். வாகனத்தையும் வாங்கி கொடுத்து எந்த விபத்தும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல, கிட்டவா. நான் கருப்பசாமி கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சிடண்டாமானே. உன்னை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். உன்னை கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி என்னோட நடவாசப்படியில் கட்டிடு. கருப்பை கூடவே வரும்போது அடுத்த வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வாங்க. எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா. கோபி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. அதனால் இடத்த மாற்றிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அதானே. அதனால் எனக்கு நல்லா வேலை வரணும்னே. வேலை வந்துச்சா இல்லையா? வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இடம் சௌகரியம் இல்லை. அந்த காரணத்தினால இப்போ இடத்த மாற்றலான் இருக்கேன். தாராளமாக மாற்றிடலாம் சரியா. அதனால் இடத்த இப்போ மாற்றிடு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி தொழில் செய்கிற இடத்துல உனக்கு மீண்டும் ஒரு நல்ல இடமா உனக்கு பிடிச்சி வச்சுருக்கேன் சரியா. 2 பார்த்து வச்சுருக்கியா. அதில் ஒன்று வந்து
பக்கத்தில் ஏதோ ஒரு ஆலயம் இருக்குமே பாரு, வலதுபுறத்தில் இருக்கு, அந்த இடத்த நீ செலெக்ஷன் பண்ணிடலாம். இருக்க இல்லையா? அதை உனக்கு பிடிச்சது அந்த இடம், அது அந்த இடம் ஆகும்னு சொன்னேன். இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்தையும் பார்த்துடலாம். கிட்டவா நீ கேட்டது போல் இடத்த மாற்றிடலாம். அதே மாதிரி கருப்பசாமி எனக்கு வாரிசு அப்படின்னு வந்து கேட்டேன். வாரிசும் இப்போ உருவாயிட்டு இருக்கு, அப்படி தானே? எனக்கு வாரிசுக்கு என் பேர் தான் வச்சு கொடுக்கணும், சரியா? அதே மாதிரி வாரிசு பிறந்ததையும் எனக்கு வர்ற ஆடி அம்மாவாசைக்கு கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். அதுக்குள்ளே நீ இன்னும் 3 மாதத்தில் இடத்தையும் மாற்றிடலாம். நான் கருப்பசாமி அதுக்கு பணத்தையும் கொடுத்து இன்னி சேர்ற இடத்துல நீ பார்ட்னர் இல்லாமல் போய் சேரு. இதில் பார்ட்னர் வச்சு எல்லாம் போச்சுல. அதனால் நான் கருப்பசாமி முதலீடு மட்டும்தான் இப்போ மிச்சம். நான் உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு ஆளுகளையும் போட்டு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பை கூடவே விரும்பும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 வந்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது மொண்டி கட்டி போட்டுறணும், நமக்கு வர வேண்டியது வந்துடணும், அப்படி இல்லையா? அதனால் நம்ம கேஸு நோட்டீஸ் கொடுத்ததுலேருந்து எல்லா வீடும் பகையாகி போச்சா போலியோடமான. அதனால் கருப்பசாமி வந்து நமக்கு வர வேண்டியதை சீக்கிரமாக முடித்து கொடுத்து உனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி தானே கேட்டேன்? கிட்டவா வண்டையிலேருந்து தள்ளி விட்டுருக்கேன். கட்டம் தள்ளி விட்டுட்டேன், அது வெளியில் தெரியல. இன்னொரு கட்டமும் தள்ளி விடுவேன். இப்போ இன்னொரு ஆலயத்துலதே நான் இருக்கேன், சரியா? கண்டிப்பாக அமாவாசை முடிஞ்சு 1 வாரத்தில் படுற மணி உங்கள் காதுக்கு வரும், இப்படி ஆகிப்போச்சாமா அப்படின்னு. அதே போல் நான் கருப்பேன் உனக்கு வந்து எந்த இடத்துல இல்லாமல் இடத்த வாங்கி கொடுத்துறேன். சொல்லி முடிச்சிடறேன், கேளு. நான் சொல்கிறதுக்கு மட்டும் கேள்வி மட்டும் கேளு. நீ கேட்டது போல் உனக்கு அதை பிரச்சனை உருவாக்கி உனக்கு வர வேண்டியதை உனக்கு வர வச்சு கொடுத்துறேன், சரியா? கிட்டவா. அதே மாதிரி கெட்ட கனவு வருது, யார் இல்லாமல் போனாங்க கனவுகளா வருது. அதனால் 2 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு, சரியா? எந்த கனவும் வராது. இதை கொண்டு நலவாசப்படியில் கட்டிடு. இன்னொரு சமாச்சாரம், குட்டை தோட்டம் வாழை எல்லாம் போட வந்துடுது. மாடு மாட்டு ஒரு சேதமில்லாத வளர்ச்சி நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். இந்த 4 அறுத்து போட்டு உனக்கு எந்த சேதமும் இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்த டைம் உனக்கு ரேட்டு நான் வாங்கி தரப்போ, நான் உனக்கு அமைச்சு தரப்போ. அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். கொஞ்சம் கஷ்டம், அதனால பார்த்து போனமெல்லாம் உங்களுக்கு இல்லாத இருக்குது. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மாடி சென்னை வச்சுப்பா, சென்னை. ஆமாப்பா, அப்படியா? உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே, அதனால் உன் கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்னு நான் பார்த்துட்டு ஒரு பைசல் பண்ணலான்னு பார்த்தேன். அது சரியாக வரல. உன் கண்ணில் தண்ணி வருமா வராதா? ஒரு தண்டனை கொடுத்தாலும் உனக்கு கவலை இல்லையில்ல? சரி, போய் காலைல வந்துட்டுவான். 15 நாள் பொறுத்துக்க. 5 நாளில் உனக்கு நான் தக்க தண்டனையை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு மொண்டி கட்டி போடுறேன். அதில் ஒரு வாய்ப்பு திருந்தி வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா அவனை முத்தியை மாற்றி கொடுத்து கட்டாயமாக உன் பயம் உன் பக்கம் வந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தரவா. அதே மாதிரி தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது தொழில் வருமானம் போதிய வருமானம் இல்லை. அதனால் கருப்பசாமி 4 அறுத்து ஒன்றை போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் 4 அறுத்து போட்டுரு. இன்னொன்று கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கடையில் கொண்டு கட்டு. நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறவில்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 5 நாள் கழிச்சு என்னை வந்து பார்த்து. அதுக்கு தான் சொன்னேன். அதனால தான் 5 நாளில் அவனுக்கு தண்டனையை கொடுத்து உன் கண்ணு முன்னாடி உனக்கு கட்டினா போதும்ல. நான் கருப்பை கூட வரம்போ. அதுக்கு தான் நான் கூடவே இருக்கிறேன். நீ அறுத்து மட்டும் போடு, மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு மஞ்சளும் வேப்பங்கொத்தும் எடுத்துட்டு எனக்கு ஒரு நல்ல வாரிசு கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். அப்படி தாண்டாமானே? அதை கவர்ந்து எடு, மாற்றி உட்கார். அதனால் முந்தானி அப்படி
அதனால் கருப்பசாமி நம்ம கேட்டது போல் நமக்கு வாரிசு வந்து உருவாகணும் அப்படி தான் கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வாரிசுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். மருத்துவத்தில் செலவில் பார்த்தாலும் பெருசாக எதுவும் இல்லை. அதனால் மருத்துவத்துலேயும் கரெக்டான பதில் வரல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து அடுத்த 120 நாளில் உனக்கு உருவாக்கி கொடுக்கு கருப்பை உருவாக்கி முடித்து கொடுத்துறேன். அப்படி முடித்த போதும்ல. அதனால் இதை வந்து உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவுக்கக்கூடாது, முடிஞ்சு வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிடணும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும்னா யூஸ் பண்ணு, தெரியாது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதுக்கு தான் கனி கொடுத்துருக்கேன். நீ அதெல்லாம் பயப்படாத, நான் இன்னிலேருந்து பார்த்துக்கிறேன். போ கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளோட கஷ்டம் தீரணும், அதே மாதிரி கடனையும் நல்லபடியாக கட்டணும், அதே மாதிரி பார்ட்னர் இருக்கிறோம், அதனால் சிக்கல் இல்லாமல் வெளியேறணும். அப்படி தான் நம்ம அதனால் சிக்கல் இல்லாமல் வெளியேறிடலாம். அதனால் வர சித்திரை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்குது. சித்திரை மாதத்துக்குள்ளே உனக்கு கொஞ்சம் சிக்கல் வர்ற மாதிரி உருவாக்குவேன். அப்புறம் தானாக நீ பேச்சுவார்த்தையிலேயே ஒதுங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை வரும்போது நீ அப்படியே அமைச்சு கொடுத்துட்டா போதும்ல. அது வரைக்குமே வருமானத்துக்கு நாளையிலிருந்து உனக்கு தேவையளவுக்கு வருமானம் வந்துடும். சரியா? மிச்சம் வைக்கிறோமா இல்லையா, இந்த மாதத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதுக்கு உண்டானது வந்துடும் சித்திரை வரைக்கும். அதுக்கு மேல் கொண்டு நான் பிரித்து கொடுத்து நீ கேட்டது போல் உன்னோட எதிர்பார்ப்பு போலையே அந்த இடமும் நமக்கே கிடச்சி நல்லபடியாக தொழில் தொடங்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நாங்கள் கருப்பசாமி உனக்கு கூடவே வரோம்பா. இதை கொண்டுட்டு போய் பாங்க யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளே சாப்பிடணும். இன்னையிலேருந்து உன் கஷ்டமும் தீர்ந்துச்சு, அதே மாதிரி உன் கடனும் தீர்ந்துருச்சு. அதே போல் உனக்கு வந்து நீ என்னை எப்போ பார்க்க வந்தாலும் எனக்கு பொங்கல் வச்சிடணும். சரியா? நான் எப்போ நீ வர்ற அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை. மாதத்தில் 2 டைம் உனக்காக நீ வரணும். வந்து அப்படின்னா கருப்பை உனக்கு நான் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து நாளையிலேருந்து உனக்கு தொழிலும் வருமானத்துக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். கருப்பம் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி நீ வந்து எப்படிமான வைக்க முடியும்? அதனால தான் உனக்காக வரும்போது நீ 2 பேர் வா. சரியா? கூட இன்னொரு நண்பருக்காக வரும்போது 2 பேர் வந்தாலும் பரவாயில்ல, அப்போ வந்து வைக்க வேணாம். சரியா? நான் கருப்பை கூடவே வரப்போம். வர ஞாயிறு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி பொண்ணுடைய குடும்பத்தை பார்த்தேன்டாமானு. குடும்பத்தை பார்த்ததில் எல்லாருமே நமக்கு சதி பண்ணுறான். அப்படி தானே? அந்த சதியிலிருந்து நமக்கு தப்பிக்க வச்சு கொடுத்து அதே போல் நமக்கு வர வேண்டிய சொத்தையும் வர வச்சு கொடுத்து அதனால் கருப்பசாமிலேயே எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும். அப்படி தானே வந்து கேட்டேன். நான் கருப்பசாமி உனக்கு தீர்ப்பு வழங்கி நமக்கு வர வேண்டிய இடத்த உனக்கு வர வச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டோம். நான் கருப்பசாமி வந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு உன்னோட இடத்த மீட்டு கொடுத்து இன்னமும் வரைய மாநாடும் நீ கேட்டது போல் உனக்கு உன்னோட இடம் உன் பக்கம் வந்தால் போதும்ல. நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணுறேன்டாமானு. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை வந்து 4 அங்கே போட்டுரு, இடத்துல மட்டும் போடு, முன்னாடியே போட்டுரு. நான் கருப்பை நான் உனக்கு நிப்பாட்டி கொடுத்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாமானு. இதை வண்டியில் வச்சுக்க. உனக்கு நான் வியாபாரத்தை நான் கொடுக்குறப்போ கண்டிப்பாக உனக்கு போனால் உடனே விற்கிற மாதிரி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி கள்ளிப்பட்டி வச்சுப்பா. அப்படியாப்பா? மறுபடியும் போய் காலில் விழுவாப்பா. உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதானே? அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் ஒரு கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும். அப்படித்தானே? சொன்னபடி கேட்க வச்சு சிக்கல் இல்லாமல் அந்த தேவையில்லாத பழக்க வழக்கத்தை நிப்பாட்டி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் தேவையில்லாத பழக்க வழக்கத்தை நிப்பாட்டி சொன்னபடி கேட்க வச்சு திருத்தி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி காப்பாற்றினா போதும்ல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் அவனை நான் திருத்தி அவன் செஞ்சது தப்புத்தான்னு உணர்ந்து உன் காலடியை வந்து விழுந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரப்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு
சித்தோடு வச்சுப்பா சித்தோடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்தா அவனுக்கு மொண்டி கட்டுனா மட்டும்தான் அடங்குவான் மகளே. அதனால் கருப்பசாமி யாரோட யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அத்தனை பேத்துக்கு மொண்டி கட்டிடலாம்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. அதே போல் நான் கருப்பை உனக்கு வந்து சொன்னபடி கேட்க வச்சு கணவனை கொண்டாந்து சேர்த்தி வச்சு எல்லாரும் போல் நிம்மதியாக வர வச்சு எண்ணி 5 மாதம் முடியறதுக்குள்ளே குழந்தைக்கு முடி எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? அவனே வருவான். அது வரைக்கும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது, சரியா? கிட்டவன் அவனே கூட வருவேன், அவனே எடுக்கிறதுக்கு சரின்னு வந்துடுவேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. அதே மாதிரி நம்ம சொந்த காலில் நிற்கணும், அப்படி தானே? அதனால் நம்ம வந்து பியூட்டி பார்லருக்கு வந்து எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கணும், கட்டாயம் நாளையிலேருந்து கிடச்சிடும். அதனால் யாரோட கையும் எதிர்பார்க்க வேண்டாம். நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்டு போகிறேன், இதை வச்சுக்கோ. யாரோட கையும் எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கு வருமானம் உனக்கு தேடி வந்துடும். அதே மாதிரி அவன் ஓடிசியாக போட்டாலும் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். ஆக மொத்தம் சுருட்டி வாழை சுருட்டி கொண்டாந்து சேர்த்துனா போதும்ல, கூடயே வரம்போ. அப்படியா? அதை மாற்றி எழுதிடலாமே, நான் கருப்பை கூடவே வரைக்கும் எழுதிடலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்த ஊருப்பா கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் பழைய இரும்பு வியாபாரமெல்லாம் எடுத்து பண்ணி, இரும்பு வியாபாரமெல்லாம் எடுத்து நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன வியாபாரம் பண்ணுறப்பா? பழைய இரும்பு வியாபாரம் தான் பண்ணுறோம். அதனால் போய் மறுபடியும் போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து வருமானம், போதிய வருமானம் எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேது. நாளுக்கு நாள் படிப்படியாக குறையுது, அதானே? அதில் வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி பொருளாதாரம் போடுற முதலீடு 2 மடங்கு வருமானம் வர மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதே மாதிரி அமைச்சு கொடுத்துட்டு எனக்கு நல்லபடியாக எனக்கு ஒரு வாரிசு, அப்படி தானே? அதில் வாரிசும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி எல்லோரும் போல நம்மளும் வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். வரும்போது ஆமாப்பா சரி, எனக்கு மாலை பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும். இதை ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கடையில் கல்லாப்பட்டியில் ஓட்டு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி வருமானமும் நாளையிலேருந்து வந்துடும். வாரிசுக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கருப்பை கூடவே வரேன். கட்டாயம் கிடச்சிடும்ல மகனே, நான் உனக்கு கூப்பிட்டு தரேன். எந்த இடைஞ்சல் வராது, அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன், சரியா? இந்த நாளைக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்போம். இந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. மேட்டுப்பாளையம் மறுபடியும் மாற்றி சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அதனால் நீ ஒரு 9 சுற்று. 1 வாரம் ஆச்சு மகளை. பணம் அவங்க கையில் தான் இருக்குது. ஒரு 20 லட்ச ரூபா வச்சுருக்கேன். 30 இல்லை, 20 இருக்குது. கடைசிக்கு ஒரு 10 இப்போதைக்கு கொடுத்தாலும் கூட போதுமானது. அதனால் கருப்பசாமி ஒரு தண்டனை கொடுக்காமல் வாங்கி தரதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன். அது சரியாக வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கே அவனுக்கு ஏமாத்தணும்னு நினச்சாலும் நாளைக்கே அவனுக்கு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு அமைச்சு ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் பணம் உனக்கு வந்தால் போதும்ல. கிட்டவா கண்டிப்பாக அதுக்குண்டான வழி நான் உனக்கு அமைச்சு தரப்போம். அதே மாதிரி அடுத்த வாரத்தில் நம்ம கடை ஓப்பன் பண்ணுறோம். நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்படி அமைச்சா போதும்ல. இதை மடியில் வச்சுட்டு போ, நான் கருப்பன் கூடவே வரப்போ. பொண்ணுக்கு நான் பார்த்துக்கிறேன்ல, நீ அதை பற்றியெல்லாம் கவலையப்பட வேணாம். இப்போ போயிட்டுருக்கா, முதல் இந்த பணத்தை வாங்கு. 2வது நல்ல டாக்டர் மாப்பிள்ளையே உனக்கு நான் பிடிச்சி கொடுத்து வரப்போ, கூடவே வரப்போ. இப்போ தேவையில்லை மகளை. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பை பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் நான் எப்போவுமே நான் வரும்போது முன்னாடி தான் போட சொல்லியிருக்கேன். அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமான்னு. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ நம்ம தேவையில்லாமல் போய் சிக்கிட்டோம், அப்படி தானே? அதனால் எப்படியாவது கருப்பசாமி என்னோடய பணத்தை நீ வாங்கி கொடுத்துரு. அதனால் கருப்பை உனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. அவங்ககிட்ட பணம் இல்லாமல்லடா மகனே, பணமெல்லாம் சேஃப்டி தான், சேஃப்டி வண்டி தான் வச்சுருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி யாருக்கு ஏமாத்துறானோ இல்லையோ, உனக்கு ஏமாற்றாமல் கருப்பசாமி கைப்பிடியே உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. மீண்டும் உங்கள்கிட்ட உதவி கேட்குற மாதிரி வருவேன். நீ என்ன பண்ணுற? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னா சரி, முதல் மாதிரியே பழக்கிற மாதிரியே பேசிட்டு நீ ஒரு அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி நீ ஏற்பாடு பண்ணு. நீ கேட்டது போலயே உனக்கு பணம் கொடுத்துருவேன்.
சரியா? பெருசாக ஒரு அமௌண்ட்டு கேட்பேன், ஒரு பக்கம் வாங்கி கொடுக்கணும். நீ என்ன சொல்கிற தெரியுமா? நான் ஒரு பக்கம் 20 லட்சம் கொடுக்கணும், அந்த 20 லட்சத்தை கொடுத்தோம்னா ஒரு 50-60 லட்ச ரூபா கொடுப்பேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் முதல்ல நீயுமே கூடவா போய் கொடுப்பான், கொடுத்து உனக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு உதவி கூட கேட்குற மாதிரி வருவேன். நீயும் வந்து சரி அப்படின்னு வாங்குற மாதிரி இது எல்லாமே வாய் வார்த்தைக்கு தான் சொல்லணும். யாரோ ஒரு ஆளை அதுக்கு தகுந்த ஆளை ரெடி பண்ணி வச்சுக்க. 3 மாதத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வரும். எனக்கு ஒரு பக்கம் சிக்கிட்டேன், ஒரு 50-60 லட்சம் இருந்தால் மாற்றி கொடு, உனக்கு மொத்தமாக உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிம்பேன். நீயும் அதுக்கு சரிக்கணும். அதே மாதிரி ஒரு 20 லட்சம் 25 லட்சம் நான் கொடுக்க வட்டியோடு கொடுக்கணும். அதை கொடுத்து அப்போயே பெரிய அமௌண்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு நீ சொல்கிற. அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணுவேன். இதை உன்னோட அமௌண்ட்டை நீ வாங்கிடு, அடுத்து இன்னொரு அமௌண்ட் இதே மாதிரி வாங்கிடலாம். அதே மாதிரி நண்பன் தானே அப்படின்னு சொல்லி பாவம் மட்டும் பார்க்காம இருந்தீங்கன்னா உன் குடும்பம் தப்பிக்கு. தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து, பேக்கரி தொழில் தானே, நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து கருப்பசாமி 4 பேர்த்து போல் இன்னொரு வாய்ப்பு, இன்னும் ஒரு 7 மாத காலத்துக்குள்ளே உனக்கு முழு அமௌண்ட்டு வாங்கிடலாம். அப்படி வாங்கின போதும்ல, நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறேன். ஆனால் இந்த தகவல் வெளியில் யாருக்கும் போகக்கூடாது. சரியா? நீ கேட்டது உடைய எது சொன்னாலும் சரி அப்படின்றது உன்னோடது வாங்கிறது வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை. சரியா? தொழில் இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு அதிகப்படுத்தி கொடுத்துறேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கல்லாப்பட்டியில் போட்டுரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா, கருப்பம் கூட வரம்பு. நாளைக்கு அந்த தகவல் வந்தாலும் வரும்டா மகனே, அதில் நீ வந்து உஷாராக இருக்கணும். அதெல்லாம் இல்லை நீ கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்றியா? சரி நான் உனக்கு சாயந்தரம் கூப்பிட்றேன்ப்பா அப்படின்ட்டு சாயந்தரம் கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி தகவல் சொல்லு, சரின்றுவேன். அதை நம்பி அமௌண்ட்டும் கொண்டுட்டு வருவேன். நீ அதை வாங்கிடு, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடமான இந்த 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, அதை சரி பண்ணி கொடுத்துறேன். நான் கூட வரம்பு. எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா எப்படியாவது கருப்பசாமி அதே பிள்ளைய நல்லபடியாக பேச்சுவார்த்தையை பேசி திருமணம் பண்ணி நல்லபடியாக கருப்பை நல்லபடியாக இருக்கணும். அதானே போய் காலைல வந்துட்டோம். இப்போ போதிய வருமானமும் கொஞ்சம் கட்டையாயிடுச்சு. அதனால் வருமானத்துக்கும் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து அதே போல் அந்த பிள்ளையும் நல்லபடியாக பேச வச்சு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் வர சித்திரை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு. அதுக்குள்ளே உனக்கு பேச வச்சு நல்லபடியாக உன் கூட எங்கே கூப்பிட்டாலும் வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல, கிட்டவா. அதனால் அவங்க அப்பா நம்ம சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிடலாம். அதானே? கண்டிப்பாக சம்மதத்தோடு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை ஒன்று வச்சிரு, நான் கருப்பசாமி நல்லா வியாபாரம் ஆகிற மாதிரி உனக்கு பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரத்துக்கு என்னை வந்து பட்டுப்போம். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் மகன் ஐடியில் இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளையை தொலாவி பிடிக்கணும். அதானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல பிள்ளையை நான் உனக்கு தொலாவி பிடிச்சி அவனுக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து நல்லபடியாக உனக்கு வரன் எப்போ அமையும் அப்படின்னா இந்த கார்த்திகை 30 முடியட்டும். சரியா? மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி பொண்ணு அமைச்சிருண்டாமானு. சரியா? அதனால் கருப்பசாமி பொண்ணே வந்தாலும் அமைச்சாலும் என்னை வந்து கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்துக்க. சரியா? கல்யாணம் முடிய வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கி கொடுத்துடணும். நல்ல பிள்ளையே உனக்கு நான் தொலாவி அமைச்சிடறேன், கிட்டவா. அதே போல் சிக்கல் இல்லாமல் நிம்மதியை உன்னையும் வாழ வச்சு நல்லபடியாக பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல, கூடவே வரப்போம். அமாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இப்போ சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ நோய் நொடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு நாளைக்கு குறையுது, அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடுது. அதனால நான் கருப்பசாமி உனக்கு உடம்பு தொந்தரவை சரி பண்ணி எந்த இடைஞ்செல்லாம் காப்பாற்றி நம்ம நாளுக்காக சம்பாதிக்கணும். அதானே? அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துரு. இது உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. அதுதான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. அதே போல் அதை வந்து வாய் திறக்கணும், அதையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதை மட்டும் வாய் திறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். கூட வரம்போ மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் பணம் எப்படியாவது வந்துடணும், அப்படித்தானே?
அதனால் நான் கருப்பசாமி கொடுத்த பணத்துக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு கேட்க எந்த பதிலும் வரமாட்டேது. அதனால் உனக்கு சீக்கிரமாக உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல. அதனால் உனக்கு சிக்கல் எல்லாம் பணம் வந்துடும், வியாபாரமும் நல்லபடியாக ஆயிரும், நல்லபடியாக உனக்கு திருமணத்துக்கு உண்டான வழியும் நான் தேடி பிடிச்சி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. போய் காலைல வந்துட்டு வா. நல்லபடியாக படிக்க வச்சு எந்த இடைஞ்செல்லாம் கருப்பேன் காப்பாற்றி எல்லாரும் போல் நம்மளும் இருக்கணும். அப்படி தானே? எல்லாரும் போல் இருக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குற கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் உன் மகளுக்கு கொடுத்துரு, எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும். இதை கொண்டுட்டு போய் எனக்கு பணம் கிடச்சிடணும். கருப்பசாமி தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். நீ இதே எனக்கு கருப்பம் கொடுக்கணும் சாமி, நீ என் பேரை சொல்லி உன்னோட நடவாசப்படியில் கட்டிடு. உனக்கு நீ கேட்டது வரையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. வர ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. எந்த குழப்பம் வராது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறப்போ. அவனுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாமில்ல. அதில் ஒரு 2 சொட்டு மட்டும் கொடுத்துரு. பின்ன எங்கே இருக்கேன்? சரி பரவாயில்ல, எந்த இடத்துல வராமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறப்போ. அப்படி அமைச்சா போதுமில்ல. உனக்கு பணத்துக்குத்தே வந்திருக்கேன், பணம் சீக்கிரம் வசூல் பண்ணி கொடுக்குறப்போ.